ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கேன்டிலிவர். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஸ்டின். ஒன்று டார்ஷன் பெண்டுலம் வரும், இல்லைனா கேன்டிலிவர் வரும், இல்லைனா ரெண்டுமே கேட்பாங்க. எய்தர் ஆர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதிட்டே போக வேண்டியதான். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஹாஃபில் டார்ஷன், செகண்ட் ஹாஃபில் கேன்டிலிவர், அவ்வளோதான். ஓகே, ஸோ கேன்டிலிவர் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொன்னோம். இந்த கொஸ்டினை வேறு மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா, யங்ஸ் மாடுலஸில் ஒன் எண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அனதர் எண்டில் லோடு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ சரிங்களா, அதாவது கேன்டிலிவர் எப்படி இருக்கும், ஒரு எண்டு வந்து இதுதான் வால், அந்த வாலில் வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அனதர் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்க, மாஸ் ஆட் பண்ணுவாங்க, அதாவது லோடு வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒவ்வொரு 50 கிராமாக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது மேலே ஒரு ஊசி வச்சுக்கோம். ஏன்னா அந்த ஊசியை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அந்த டாப்பு வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம அதோட டிப்ரெஷன் வந்து கண்டுபிடிப்போம். எவ்வளோ இறங்குது, ஒவ்வொரு வெயிட் ஆட் பண்ணும்போதும் பெண்ட் ஆகுமா, கரெக்டாக பெண்ட் ஆகும்ல, அப்படி பெண்ட் ஆகுறது எவ்வளோ இறங்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா, சரி பாருங்கள், இதில் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, இப்படி தான் ஆக்ட் ஆகுது கரெக்டாக. ஏன்னா இங்கே நான் என்ன கொடுக்குறேன், லோடு கொடுக்குறேன். அப்படி லோடு கொடுக்கும்போது ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும் ரியாக்ஷன். கரெக்டாக நிறையா இப்போ ஃபன்னி வீடியோஸ் நிறையா ஃபேஸ்புக்கில், யூடியூப்லாம் வந்துட்டுருக்கு, இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்துட்டுருக்கு. என்ன ஃபன்னி வீடியோஸ், நிற்க வச்சு கையில் வந்து ஒரு கயிறு கட்டி அந்த கயிறில் வாட்டர் கேன் வந்து போட்டுருவாங்க. வாட்டர் கேனில் வாட்டர் ஃபுல்லாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, ரெண்டு கையிலையும் கீழே தொங்கிட்டுருக்கோம். இப்படி வச்சுட்டு இருக்கும்போது என்ன நம்ம மேல் நோக்கி என்ன பண்ணிகிட்ருப்போம், இழுத்துட்ருப்போம். அந்த வாட்டரை எனக்கு கட் பண்ணி விட்டோன்னா என்ன ஆயிரும், டக்குன்னு மூஞ்சில் அடிச்சிருவாங்க. அந்த காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான். ஸோ இங்கே ஃபோர்ஸு லோடு கொடுக்கும்போது அதோட ரியாக்ஷன் இந்த இடத்துல மேல் நோக்கி இருக்கும். ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணனால அது அங்கே ஸ்டேபிளாக இருக்குது. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக மாஸ் ஆட் பண்ணும்போது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கேன்டிலிவர். ஓகேங்களா, இதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்லிபிரியம் கண்டிஷன் அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் moment is equal to external bending moment. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கேன்டிலிவரோட பேசிக் ஸ்டார்டிங். ஓகே, இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேலே இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் லேபில் பண்ண மாட்டீங்க, பட் ப்ராக்டிக்கலில் எக்ஸ்பெரிமெண்டலில் எப்படி அப்படின்னா, மேலே ஒரு நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை வந்து கிளாம்ப் போட்டு லாக் பண்ணிடுவோம், டேபிள் மேலே லாக் பண்ணிடுவோம். டேபிள் எல்லாம் செவத்தில் கூட ஒரு வேளை பண்ணியிருந்தாங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. இங்கே எம்டியாக இருக்கும்போது நாம் இங்கே மைக்ரோஸ்கோப் வச்சு, ஓகேங்களா, மைக்ரோஸ்கோப் வச்சு ரீடிங் வந்து நோட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு மாஸ் ஆட் பண்ண நீடில் வந்து என்ன ஆகும், கீழே இறங்கிட்டே போகும். கீழே இறங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது மேலே ஏறிட்டுருக்கும். அது மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். யங்ஸ் மாடல்ஸில் நீங்கள் லேபில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. சரிங்களா, நீடில் இறங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நீடில் மேலே போகும். அதை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து நாம் ரீடிங் வந்து நோட் பண்ணுவோம். சரிங்களா, அப்படி ரீடிங் வந்து எப்படின்னா, இப்போ மாஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க, என்னது ஃபஸ்ட்டு வெறும் ஆங்கர் மட்டும் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இது ஒரு ஆங்கர் இருக்கும், ஆங்கரில் தான் நம்ம வெயிட் ஆட் பண்ணுவோம். ஆங்கர் இருக்கும், அப்புறமேட்டு 50 கிராம், அடுத்து 100 கிராம், அடுத்து 150 கிராம் அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போவீங்க. ஃபஸ்ட்டு ஆங்கர் டபிள்யூவில் வெறும் ஆங்கர் மட்டும் இருக்கும்போது ரீடிங் என்ன அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ரீடிங் நோட் பண்ணுவீங்க. வெயிட் போடும்போதெல்லாம் என்னென்ன ரீடிங் வருது, அப்புறம் இந்த ரீடிங்கும் இந்த ரீடிங்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதுதான் டிப்ரெஷன். ஓகேங்களா, டிப்ரெஷன். ஓகேங்களா, ஸோ அந்த டிப்ரெஷன்லாம் வச்சு மாஸால் டிவைட் பண்ணி நமக்கு M/Y அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா,
எம் டிவைடட் பை ஸ்மால் ஒய். ஓகே, அதில் ஒய் ஸ்மால் ஒய் தான் டிப்ரெஷன். ஓகே, ஸோ டிப்ரெஷன் கண்டுபிடிப்பீங்க. அதை வச்சு கேபிட்டல் ஒய் யங்ஸ் மாடுலஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பேசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க இப்போ பெரிய ஒரு டெரிவேஷன் பார்ட்டுக்குள்ள நுழையலாம். ஓகே, டெரிவேஷன் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதே மாதிரி தான் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் எல் அப்படிங்கிற லென்த்தில் ஒரு கேன்டிலிவர் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? எல் அப்படிங்கிற லென்த்தில் இருக்கிற ஒரு கேன்டிலிவர். அந்த கேன்டிலிவரில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எண்டு பேர் ஓ, லாஸ்ட் எண்டு வந்து ஏ. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஓ ஏ வந்து என்னது? எல். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதில் வெயிட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? வெயிட் ஆட் பண்ண என்ன ஆகும்? கீழ் நோக்கி இறங்கும். அப்படி இப்போ இது வரைக்கும் இறங்கியிருக்கு. தட் மீன்ஸ் ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வெயிட் ஆட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இதை நான் ஏ டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். வெயிட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஓஏ வந்து ஓஏ டேஷாக வளைஞ்சிருச்சு வெயிட் ஆட் பண்ணும்போது. சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் நேம் வந்து பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த ஓலேருந்து இந்த பி வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓலேருந்து பி இருக்கிற பாயிண்ட் வந்துன்னா எக்ஸ். அப்படின்னா பிலேருந்து ஏ டேஷ் எவ்வளோவா இருக்கும்? ஓஏ வந்து எல்லு, ஓபி வந்து எக்ஸு. அப்படின்னா பி ஏ டேஷ் எவ்வளோவா இருக்கும்? எல் மைனஸ் எக்ஸ். வெரி குட். ஸோ திஸ் இஸ் எல் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? சரி, பிங்கிற இடத்துல இருந்து டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில், ஓகேங்களா, டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு கியூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒரு ஆர்க் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? அப்போனா அந்த ஆர்க்குனா அது கண்டிப்பாக ஒரு வட்டமான ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். கரெக்டாக? ஒரு ஆர்க்னா எப்படி இருக்கும்? வட்டம் போடுவாங்கள்ல, அப்படி வட்டம் போடுற மாதிரி நான் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா டி தீட்டா. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சென்டருக்கு பேர் சி. ஓகே, இப்போ இந்த சிபி, இந்த சிபியை வச்சு அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். டேஞ்சன்ட்னா எப்படி இருக்கும்? 90 டிகிரி. கரெக்டாக? ஸோ 90 டிகிரி வரைஞ்சிட்டேன். அந்த இடத்துக்கு பேர் வந்து நான் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி சிக்யூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகே, தட் இஸ் எஸ். ஓகேங்களா? புரியுதா எப்படி நான் வரைஞ்சிருக்கேன்? டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டீக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிஒய், அதே மாதிரி எஸ்ஸுக்கும் ஏ டேஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் டிஒய். ஓகேங்களா? என்னடா பெருசாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ டிஒய் தான். சரிங்களா? புரியுதா இந்த டயக்ராம் எப்படி வரைஞ்சேன்னு? ஓகே, இப்போ இது டி தீட்டா அப்படின்னா இதுவும் டி தீட்டா, அதே மாதிரி இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா டி தீட்டா தான். ஓகேங்களா? இதுவும் என்ன ஆங்கிள்? டி தீட்டா, இதுவும் டி தீட்டா தான். சரிங்களா? இந்த ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இப்போ நம்ம இங்கே ஒரு வட்டம் போடுறோம் அப்படின்னா இது ஒரு ரேடியஸ் இருக்கும். தட் மீன்ஸ் சிபி அதோட ரேடியஸ் வந்து நம்ம என்னென்னு வைக்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் டயக்ராம், கேன்டிலிவரோட தியரிட்டிக்கல் டயக்ராம். சரிங்களா? இப்படி தான் போடுறோம். ஓஏ வரைகிறோம், ஏ மாஸ் வெயிட் ஆட் பண்ணோன்னா டபிள்யூ வரைக்கும் வரும். ஸோ ஏ டேஷ் வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா மீதி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸு. அப்புறம் இன்னொரு டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு கியூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதை வச்சு ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன். அது என்னென்னா ஆர் ரேடியஸில் வச்சு ஒரு கோடு வட்டம் மாதிரி வருது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து டி தீட்டா. அப்படின்னா அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் எடுக்கிறேன் ரெண்டுக்குமே. ஸோ அதுவும் டி தீட்டாவாக தான் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம டிராயிங் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா
internal bending moment is equal to yig divided by r. ஓகேங்களா, this is internal bending moment. அதே மாதிரி external bending moment வந்து பாருங்க, external bending moment is equal to w into L minus x. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, this is ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், அண்டர் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் இன்டர்னல் பெண்டிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் பெண்டிங். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும், yig divided by r which is equal to w into L minus x. ஓகேங்களா, எனக்கு இப்போ r தான் வேணும், ரேடியஸ் தான் எனக்கு வேணும். சரிங்களா, அப்போ நான் r ஈக்குவல் டு என்ன வரும், r ஈக்குவல் டு என்ன வரும், இந்த r அங்கே போயிடுச்சு, அப்போ மீதி பேர் கீழே வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். yig divided by w into L minus x. ஓகேங்களா, this is equation number 3. ஓகே, இப்போ நாம் இந்த படத்து டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் PCQ ஆங்கிள் என்ன, d theta, கரெக்டா? ஸோ ஆங்கிள் PCQ which is equal to d theta. ஓகேங்களா, சரி, அப்படின்னா எனக்கு PQவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். PQன்னா என்ன, ஆல்ரெடி சொன்னோம், என்னது, dx டிஸ்டன்ஸில் எடுத்துருக்கோம். ஸோ PQ is equal to dx distance. ஓகேங்களா, ஓகே, சரி, dxன்னு சொல்கிறது போல் அதை வேறு மாதிரி சொல்லலாமா? நாம் ஆல்ரெடி வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். அரை வட்டத்துக்கு என்ன, முழு வட்டத்துக்கு என்ன, கால் வட்டத்துக்கு என்னன்னு பார்த்தப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2πr அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே டெக்னிக் யூஸ் பண்ணி 2π என்ன, ஆங்கிள் இன்ட்டு ரேடியஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே ரேடியஸ் என்ன, கேபிட்டல் R, ஆங்கிள் என்ன, d theta, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே, அதாவது இங்கே நான் 2πr. ஓகேங்களா, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். வட்டத்தின் சுற்றளவு நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன், டிஎன்பிசி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி எடுத்திருப்பேன், வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவு பற்றி. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், சரியா? ஸோ அந்த டெக்னிக்கில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆர் டி தீட்டா. சரி, இப்போ இதிலேருந்து எனக்கு டி தீட்டா வேணும். ஸோ டி தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், ஆர் வந்து கீழே வந்துடுச்சு, டிஎக்ஸ் டிவைடட் பை ஆர். ஓகேங்களா, டி தீட்டா ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைட் பை ஆர். இப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. தேர்ட் ஈக்குவேஷனை தூக்கிட்டு வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர், தட் மீன்ஸ் சாரி, டி தீட்டா ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிவைடட் பை ஆர் வேல்யூ என்ன, ஒய் ஐஜி டிவைடட் பை டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, இதை கீழே WL minus x அப்படியே மேலே எழுதிடலாமா, தலைகீழாக மாறிடுமா? ஸோ எழுதுங்க பார்க்கலாம். therefore d theta equal to W into L minus x into dx divided by yig. ஓகேங்களா, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, சரி, இப்போ இங்கே எப்படி இந்த ஆங்கிள் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம். அது என்ன அப்படின்னா QA'(S). ஓகேங்களா, QA'(S) அப்படிங்கிற ஆங்கிள் எடுக்கிறோம். இந்த முக்கோணத்தில் அதே மாதிரி டி தீட்டா என்னவா வரும், இங்கே நம்ம டி தீட்டா கண்டுபிடிச்சோம், இந்த PCQக்கு டி தீட்டா கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி இந்த QA'(Sக்கு டி தீட்டா என்ன வரும், டி தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், டி தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாவில் என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு என்ன, டிஒய், கரெக்டாக? ஸோ டிஒய், இங்கே டிஎக்ஸ் போட்ட மாதிரி இங்கே டிஒய் போட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரேடியஸ் என்ன வரும்,
இது வந்து 6. அப்போ இந்த ரேடியஸ் மட்டும் என்ன இருக்கும்? L மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ L மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? சரி, இதில் வந்து d theta is very small. ஓகே, d theta is very small. So we are taking dy equal to ஒன்றும் இல்லை, இதில் இந்த dy எடுத்துக்கிறேன், d theta எடுத்துக்கிறேன், dy எடுத்துக்கிறேன். ஸோ dy equal to L minus x into d theta. ஓகேங்களா? dy equal to L minus x into d theta, which is equation number 6. ஓகே, இப்போ d thetaவை பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் 5th ஈக்குவேஷனை தூக்கிட்டு வந்து 6th ஈக்குவேஷனில் போட போகிறேன். சரிங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும்? dy equal to L minus x அப்படியே இருக்கும். d theta என்ன வரும்? w into L minus x into dx which divided by yig. கரெக்டா? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? dy equal to w into L minus x square dx divided by yig. Okay, this is equation number 7. ஓகேங்களா? ஸோ நமக்கு dy ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் dyனா என்ன? சின்ன பார்ட். கரெக்டாக? இந்த வெறும் இந்த மினிமம் ஆஃப் பார்ட் தான். ஆனால் எனக்கு இப்போ டோட்டலான கேன்டிலிவரோட டிப்ரெஷன் என்னென்னு எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த வேல்யூவை இன்டெக்ரேஷன் எடுக்கணும். கரெக்டாக? பெருசாக சின்னதாகணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம், சின்னதை பெருசாகணும்னா இன்டெக்ரேஷன் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்டெக்ரேஷன் பண்ணலாம். I rub this place. ஓகேங்களா? இப்போ வாங்க இன்டெக்ரேஷன் பண்ணலாம். ஃபார் டோட்டல். ஓகேங்களா? ஃபார் டோட்டல் இன்டெகிரேட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 7. ஓகேங்களா? வாங்க இன்டெகிரேஷன் பண்ணலாம். லிமிட் வந்து 0 to L. ஓகேங்களா? இன்டெகிரேஷன் பண்ணுறோம். ஏன்னா டோட்டல் லென்த் என்ன? L அப்படின்னு லென்த்து தான். சரிங்களா? சரி, வாங்க இன்டெகிரேஷன் பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் dy which is equal to w divided by yig. இவங்க யார்? கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். சரியா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 0 to L. ஓகே, L minus x into dx. ஓகேங்களா? dy இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு y தான் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு w divided by capital YIG into integral 0 to L minus x the whole square. கரெக்டா? சரி, இப்போ L minus x ஸ்கொயர்டு இருக்குது. அது என்ன ஷேப்பில் இருக்குது? a minus b the whole square ஃபார்முலா இருக்குது. a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. கரெக்டா? into dx. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம தனித்தனியாக இன்டெக்ரல் எடுக்க போகிறோம். வாங்க எடுக்கலாம். y equal to w divided by capital YIG into integral 0 to L square dx minus 0 to L 2lx into dx plus 0 to L x square dx. ஓகேங்களா? bracket close. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எப்படி இன்டெக்ரல் எடுப்போம். therefore y equal to w divided by yig into in first term பாருங்கள், L ஸ்கொயருங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதை வெளியில் எடுத்துக்கிட்டேன். dx இன்டெக்ரல் பண்ணால் எனக்கு x கிடைக்கும். எக்ஸோட லிமிட்டு 0 to L நான் சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 2L வந்து என்னது? கான்ஸ்டன்ட். ரிமைனிங் இருக்கிறது யார்? x dx டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு x ஸ்கொயர் டிவைட் பை 2னு கிடைக்கும். லிமிட் 0 to L. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு x ஸ்கொயரை இன்டெகிரேஷன் பண்ணால்
எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 கிடைக்கும். லிமிட் 0 to L. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். W டிவைடட் பை YIG இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் L கியூப் ஆகும். கரெக்டாக? ஓகே. மைனஸ் 2 என்ன ஆகிடும்? கேன்சல். ரிமைனிங் யார் இருக்கா? எக்ஸு. லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும். ஸோ அப்பர் லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் L ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு L இருக்குது. ஸோ இது ஒரு L கியூப் ஆகும். ப்ளஸ் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் L கியூப் டிவைடட் பை 3. லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல. ஸோ இப்படி கிடைக்கும். இதில் ப்ளஸ் L கியூபு மைனஸ் L கியூபு கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது யார்? L கியூப் டிவைட் பை 3. இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இந்த பேஜை நான் இப்போ அழைச்சிட்றேன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, அழைச்சிட்றேன். ஓகே, இது நம்ம அழைச்சிட்றேன். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? y small y which is equal to W L cube divided by 3YIG. ஓகேங்களா? This is equation number 8. So this is the depression of cantilever at free end. ஓகேங்களா? ஃப்ரீ எண்டுன்னா அந்த லாஸ்ட்டு எண்ட், ஃபிக்ஸ்டு எண்ட் இல்லை, ஃப்ரீ எண்டில் டிப்ரெஷன் இது தான். ஓகேங்களா? ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, பட் இதில் இருந்தாலும் ஒருவேளை 2 கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த கேன்டிலிவர் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? ராடு, ரவுண்ட் ராடு மாதிரி, சிலிண்ட்ரிக்கல் ராடு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதே கேன்டிலிவர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேஸ் நம்பர் 1, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் எப்படி? ஓகேங்களா? ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் ஐஜி வேல்யூ இருக்கு இல்லைங்களா? அந்த ஐஜி வேல்யூக்கு பதிலாக வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் பிடி கியூப் டிவைடட் பை 12. ஓகேங்களா? 12 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 8th equation will becomes எப்படி மாறும்? y equal to W L cube divided by 3y. ஐஜிக்கு பதிலாக we are substituting BD cube divided by 12. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ண என்ன ஆகும்? இது 4 ஆகும். ஸோ இந்த 4 என்ன ஆகிடும்? மேலே போயிடும். therefore y equal to 4W L cube divided by y BD cube அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9 which is for case number 1, rectangular cross sectionாக இருந்தால். சப்போஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் எப்படி? சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஓகேங்களா? சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் எப்படி அப்படின்னா, இதுக்கு ஐஜி வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா பை r பவர் 4 டிவைடட் பை 4. இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 8 becomes என்ன மாறும்? y equal to W L cube divided by 3y. ஐஜிக்கு பதிலாக we are substituting pi r power 4 divided by 4. ஓகே, கேன்சல் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 4 அப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன். therefore
depression y equal to 4WL cube divided by 3y pi r power 4. ஓகேங்களா? ஓகே, இதிலேருந்து நமக்கு ஒரு வேளை யங்ஸ் மாடலஸ் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? யங்ஸ் மாடலஸ் வேணும்னா யங்ஸ் மாடலஸ் அங்கே கொண்டு போய்ட்டு ஒய்யை கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம டிப்ரெஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் யூஸ் பண்ணி we can find depression. ஓகேங்களா? நீடில் வந்து இறங்கதை வச்சு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு யங்ஸ் மாடலஸ் கண்டுபிடிக்கணும்னா யங்ஸ் மாடலஸ் அங்கே போட்டு ஒய் அங்கே கொண்டு வந்துக்கலாம். ஒய் வேணும்னா ஒய் அங்கே கொஞ்சிட்டு யங்ஸ் மாடலஸ். ஸோ நம்ம எது வேணுமோ அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 10. இத்துடன் நிறைவடைகிறது. ஓகேங்களா? இத்துடன் கேண்டிலிவர் முடிஞ்சிருச்சு. கணக்குப்படி ஃபஸ்ட் யூனிட்டே நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டட். ஓகே, மீதி இருக்கிறது ப்ராக்டிக்கல் இருக்குது. அது ப்ராக்டிக்கல் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. யங்ஸ் மாடலஸ் நான் யூனிஃபார்ம் மீட்டிங் ப்ராக்டிக்கல் மெத்தட் ஃபுல்லாக நான் லேபில் பண்ணுறதும் சரி, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி டார்ஷன் பெண்டுலமும் எப்படி வந்து லேபில் நம்ம பண்ணோம், எப்படி அதுக்கு நோட்ஸ்லாம் எடுக்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோ ஆல்ரெடி. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஃபோல்டரில் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் அதில் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதோட யூனிட் 1 ஃபினிஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 2 வரும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூனிட் 2. ஓகே, யூனிட் 2வோட பேர் வந்து என்னென்னா வேவ்ஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகேங்களா? வேவ்ஸ், லைட் வேவ்ஸ். ஓகே, ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஆப்டிக்ஸ்னால் லைட்டு, ஃபைபர்னால் ஃபைபர் கேபிள், ஆப்டிக் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். சரிங்களா? ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேபிள் எப்படி உருவாக்குறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கேபிள் சைஸ் என்னென்ன கேபிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி லேசர் லைட் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, லேசர் லைட் எப்படி உருவாக்குறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் லேசர் லைட்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் அவர் கிளாஸஸ். ஓகே, தேங்க்யூ.